Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதுரைமகள். இன்னைக்கு இந்த வீடியோவில் கிச்சன் கிளீனிங்க்கு தேவையான ஒரு 2 ப்ராடக்ட்டோட கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ கிச்சனில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம சேனலில் வர ஃபியூச்சர் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அப்படி என்ன இம்பார்ட்டண்டான கிளீனிங் பர்பஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்க்கு தேவையான இந்த ப்ரில் லிக்யூட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா விம் லிக்யூட், இந்த 2 ப்ராடக்ட்டோட ஒரு கம்பேரிசன் வீடியோன்னு கூட சொல்லலாம். நார்மலாக கிச்சனில் பாத்திரங்கள் எல்லாம் விளக்குறதுக்கு நம்ம சோப் மாதிரியான விம் சோப்லாம் இருக்குது, ப்ரில் சோப்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணோம்னா நம்ம பாத்திரத்தை சரியாக வாஷ் பண்ணல அப்படின்னா அந்த பாத்திரத்துலேயே ஒயிட் கலரில் வந்து ஆறுனதும் ஒயிட் காஸ்ட் வரும். பட் இந்த மாதிரி லிக்யூட் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி ஒயிட் காஸ்ட் எல்லாம் வராது. ஸோ அதனால சோப்பை விட லிக்யூட் என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது கம்ப்ளீட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இந்த லிக்யூட் எந்தெந்த பாத்திரங்கள் யூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டோம். ஸோ அப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான லிக்யூடை ரிவ்யூ பண்ணலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரில்லை வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அது வந்து டேமரிண்டால் ஆனது, புளியால் வந்து இது செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்டிவ் பவர் பூஸ்டர்ஸ் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே இது விம்மில் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 100 லெமனோட ஃப்ளேவர்ஸ் வந்து இதில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ப்ரில் லிக்யூடில் வந்து நமக்கு புளி அந்த ஸ்மெல் வந்து இருக்கும், ஃப்ரேக்ரன்ஸ். அதுக்கடுத்து விம்மில் பார்த்தீங்கன்னா அந்த லெமனோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேம் கலர் தான், எல்லோ கலர். ஸோ நார்மலாக ப்ரில்ல இருக்க கேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்பாக இருக்குது, ரெட் அண்ட் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ லிக்யூடு வந்து வெளில வர மாதிரி சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. விம்மில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளிப் கேப் மாதிரி இருக்குது. நீங்கள் மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் அமுக்குனீங்கன்னா வெளியே வரும். ரெண்டுமே பாட்டில் அமுக்குனா மட்டும்தான் லிக்யூடு வெளில வர மாதிரி கொடுத்துருக்கு. மற்ற டைம் வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் கலர் தான், எல்லோ கலர். ஸோ விம் வந்து கொஞ்சம் லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அதில் இருக்க அந்த வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற லிக்யூடு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் எல்லோ, டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், உள்ளே எந்த விதமான பார்ட்டிகிள்ஸ் இருக்க மாதிரி இருக்காது. பட் ப்ரில் அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப திக்கான லிக்யூட் அது. ஸோ தண்ணி வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரெட் கலர் அண்ட் தென் ப்ளூ கலரில் சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. அது நீங்கள் வாஷ் பண்ணும்போது கையில் டச் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, நார்மலாக பார்க்குறதுக்கு மட்டும் அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரில் லிக்யூட் யூஸ் பண்ணி பாத்திரம் வாஷ் பண்ணும்போது நிறைய தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது திக்காக இருக்கிறதுனால விம் யூஸ் பண்ணி நீங்கள் பாத்திரம் வாஷ் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ண முடியாது. தண்ணி அப்படின்னு வரும்போது நீங்கள் ப்ரில் லிக்யூடில் 1 ஸ்பூனுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிக்யூட் அப்படி இருந்ததுன்னா ஸோ அதை அப்படி வச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் அதே லிக்யூடை யூஸ் பண்ணி பாத்திரம் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த முறை அளவுக்குமே செகண்ட் அளவுக்கு வந்து வராது. பட் ப்ரில்ல வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ப்ரில் லிக்யூடில் வந்து தண்ணி ஆட் பண்ணி ஒரு வேளைக்கான பாத்திரத்தை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிக்யூட் அந்த தண்ணியோட ஆட் பண்ணது கொஞ்சம் மிச்சம் இருந்தால் கூட அதை ஒரு 4-5 ஹவர்ஸ் கழித்து கூட நீங்கள் அதே லிக்யூட் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் வந்து முறை வரும். ஸோ இதுதான் வந்து நான் அட்வான்டேஜ் அதில் பார்க்குறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விம்மில் வந்து லெமன் மட்டும்தான் கலந்துருக்குங்கிறதுனால நீங்கள் நார்மல் பாத்திரத்தை வாஷ் பண்ணலாம், மற்ற எல்லா பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணலாம். பட் பித்தளை அதுக்கப்புறம் தாமிரம் இந்த மாதிரி பாத்திரத்தை வாஷ் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு வந்து கிளியராக பளிச்சுன்னு வந்து கிடைக்காது. பட் நார்மல் பாத்திரத்துக்கு நல்ல பளிச்சுன்னு தான் கிடைக்கும். ப்ரில் வந்து நார்மலாகவே புளி ஆட் பண்ணி பண்ணியிருக்க லிக்யூட் அப்படிங்கிறதுனால நமக்கு தாமிரம், பூஜை சாமான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பித்தளை பாத்திரம், இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ப்ரில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாக புளி யூஸ் பண்ணி தாமிரமோ பித்தளையோ நம்ம வாஷ் பண்ணோம்னா எந்த அளவுக்கு பளிச்சுன்னு கிளியராக நமக்கு கிடைக்குதோ அதை வந்து ஜஸ்ட் ப்ரில் லிக்யூடை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு பளிச்சுன்னு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா புளியோ வேறு எந்த ஒரு பவுடரோ ஆட் பண்ணவே தேவையில்லை. மற்றபடி ப்ரில்லை யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற பாத்திரத்தையும் விளக்கலாம். மற்ற பாத்திரத்தை விட நமக்கு வந்து அந்த பித்தளை பாத்திரம், தாமிர பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கிளியரான ஒரு பளிச்சுன்னு லுக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 2 லிக்யூடுக்கு பின்னாடியுமே வந்து ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 2 லிக்யூடோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் 2 சைட்லேயுமே நான் உங்கள் கூட மென்ஷன் பண்ணுறேன்.
நான் வந்து விம் லிக்விட பாத்திரங்கள்லாம் விளக்குறதுக்கும், ப்ரில்ல வந்து தாமிரம், பித்தளை பாத்திரங்கள்லாம் விளக்குறதுக்கும் தான் யூஸ் பண்ணிட்டு வர்றேன். ஸோ இதான் வந்து இந்த 2 ப்ராடக்ட்டோட கம்ப்ளீட் ரிவ்யூ. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத வச்சு இந்த 2 ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 2ல எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.